ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எங்கள் வீட்டு ஸ்டைலில் மட்டன் கிரேவி ரெசிபி தாங்க. இந்த மாதிரி ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். வாரம் வாரம் இந்த ரெசிப்பியை செஞ்சுட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிற ஒரு கிரேவினா இந்த மட்டன் கிரேவி தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு மட்டும் இல்லாமல் சாதம், புரோட்டான் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேங்க. நமக்கு மட்டன், ஈரல், எலும்பு நமக்கு என்ன மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி பீசஸ் போட்டுக்கோங்க. நான் வந்து எப்பயுமே மட்டன் கிரேவிக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி வாங்கிக்குவேன். ஸோ நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 50 கிராம், பெரிய சைஸ் பட்டை 3, ஒரு 6 கிராம்பு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய ஸ்பூனில் மிளகு எடுத்திருக்கேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி சேர்த்தாமல் இந்த மாதிரி கெட்டியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இதுவே போதுமான காரமாக இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசினஸ் இனி கொஞ்சம் வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு கை நிறைய மல்லி இலையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் சேர்த்திட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் பர்ஃபெக்டான கிரேவி கிடைக்கும். நம்ம அவசரமாக ஒட்டுக்கா போட்டு செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கிரேவி சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஒன்று வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் வெங்காயம் எந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டெல்லாம், அந்த பேஸ்ட் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விடணுங்க. இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது கிரேவி உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி கூடவே கை நிறைய மல்லி இலை, கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால தான் இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு ஆட் பண்ணுறது. முக்கியமாக மல்லி இலை நிறைய சேர்த்துங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்தளவு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்து நம்ம கரண்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டால் மேஷ் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணாதீங்க. இதே மெத்தடில் செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு சூப்பர் டேஸ்டியான முஸ்லீம் வீட்டு மட்டன் கிரேவி கிடைக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்தி இந்த மாதிரி ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதோட ரா ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதையும் சேர்த்தி மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கணும். நிறைய பேர் இந்த கிரேவியில் செய்கிற தப்பு என்னென்னா, மட்டன் ஆட் பண்ணி ஒரு செகண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி ஊற்றிடுவீங்க. அப்படி பண்ணால் கறியோட பச்சை வாசம் அடிக்கும். நீங்கள் மட்டன் மட்டும் இல்லைங்க, சிக்கன் எது வாங்கினாலுமே நல்லா மசாலா கூட ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மட்டன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விடும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம வேக தேவையான அளவு தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சாதாங்க டேஸ்டியான கிரேவி கிடைக்கும். நிறைய பேர் வந்து மசாலாவோட கறியும் போட்டு விசில் போட்டு விட்டுருவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்னதான் கிரேவி டேஸ்ட்டாக இருந்தாலும் கறியில் வந்து லைட்டாக ஸ்மெல் வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க எப்பயுமே மசாலா கூட இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மட்டன் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி விட்டு ஒரு 7 to 8 விசில் விட்டால் போதும். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. இப்போ பாருங்கள் 8 விசில் வந்துடுச்சு. மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஆனால் வந்து நமக்கு குழம்பு மாதிரி இருக்குது கொஞ்சம். ஸோ எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் விட்டால் போதுங்க. எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு மாதிரி இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுவாங்க. பட் நான் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ அந்த அளவு வந்து விட்டுருவேன். அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மதியானம் சாப்பிட்றத விட நைட் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிரேவி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நைட்டுக்கும் சேர்த்து வச்சுக்கோங்க. முக்கியமாக சப்பாத்தி, புரோட்டாக்கெலாம் செஞ்சு பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குங்க. இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ் மட்டும் இல்லாமல் டிமார்ட் ஆஃபர் வீடியோஸ், ஸ்மார்ட் பஸார் ஆஃபர் வீடியோஸ், நிறைய ஆஃபர் வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ், ரெசிபி வீடியோஸ்னு எல்லாமே அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக, என்கரேஜிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.